ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பெரிய நெல்லிக்காவில் செய்கிற ஊறுக்காய் தான். ஆனால் காரம் போட்டு செய்யலை. இதில் நம்ம வெல்லத்தை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக இதை தேன் நெல்லிக்காய்னு சொல்லிட முடியாது. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுக்காய் வந்து பசி இல்லாதவங்களுக்கு நல்ல பசியை தூண்டி விடும். நல்ல கபகபன்னு பசி எடுக்கும் இந்த ஊறுக்காய் சாப்பிடும் பொழுது. குழந்தைங்களும் பெரியவங்களும் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காவை சமைக்கிறதுக்கு நான் 3/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டாண்டு வச்சு இதை நான் வேக வைக்க போகிறேன். இந்த நெல்லிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கனாக்கா இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். இந்த நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்கு நான் இந்த ஸ்டீமரில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச நெல்லிக்காவையும் எடுத்துக்கிட்டேன். இந்த நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது 3/4 கிலோ நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் ரொம்ப கொஞ்சமாக இருந்ததுனால நான் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் அதிக அளவு இருந்ததுனாக்கா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 1/2 ஸ்பூன் சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இந்த 4 பொருளையும் பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்கா இதே மாதிரி அம்மியில் சேர்த்து கூட பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மழைன்னு பவுட்ரு ஆகிற அளவுக்கு இதை நம்ம அரைக்க வேணாம். லேசாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுக்கிறத விட இதே மாதிரி அம்மியில் பொடிச்சு எடுக்கும் பொழுது அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சேன். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெடிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் இதே மாதிரி நல்லா வெடிச்சு வெந்திருக்கணும். அப்போ தான் இது நடுவில் உள்ள கொட்டையை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி லேசாக அழுத்துனா போதும். இது நடுவில் உள்ள சீடு அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் அழுத்தி விட்டு நடுவில் உள்ள கொட்டையை இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை இதே மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழன்னு நல்லா குழையிற அளவுக்கு மசிக்க வேணாம். 1-2 உடஞ்சா போதும். இதே மாதிரி மத்தாலையோ இல்லை கரண்டியாலையோ 1 பாதியுமா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். கேஸ் ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மசிச்சு வச்ச நெல்லிக்காவை இந்த ஆயிலோட சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா இதே மாதிரி வதக்கி எடுத்தாதான் இதில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போய் நெல்லிக்காய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெல்லிக்காவை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ நெல்லிக்காவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வெல்லம் நல்லா இலகி பாகாகும். இதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம இந்த நெல்லிக்காவை செய்யும் பொழுது சீக்கிரம் கெட்டு போகாது. இதை 1 வருஷம் வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த இந்த வெல்லம் உருகி நல்லா பாகாயிடுச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காய் இந்த பாகோட நல்லா வெந்திருக்கு. நெல்லிக்காய் நல்லா வெந்து இந்த பாகோட குழஞ்சு வர தருவாயில் நம்ம அம்மியில் பொடி பண்ணி வச்ச இந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதில் சம அளவாக சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாகு, இந்த மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாகு நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாகை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர் டைட்டான பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, பவுடர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாகு நல்லா சுண்டி வருது பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாக்கா நம்மளோட இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, நம்மளோட இந்த ஸ்வீட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
இந்த அளவுக்கு சக்கரை பாகு நல்லா சுண்டி வரணும். அப்பதான் ஊறுகாயும் சீக்கிரம் கெட்டு போகாது. வேக வச்ச நெல்லிக்காவை லேசா மசிச்சாதான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இப்ப பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு நல்லா கட்டியா இருக்குது பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒன்னும் பாதியமா வேணும்னாக்கா மசிச்சு எடுத்துக்கங்க. இல்ல உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வேணும்னாக்கா மிக்சி ஜார்ல சேர்த்து நெல்லிக்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல ஓமம் சீரகம் சேர்த்திருக்கிறதுனால அஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல சேர்த்திருக்கிற இந்த வெந்தயம் கருஞ்சீரகமும் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். நார்மலா எப்பொழுதுமே நம்ம காரம் போட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யாம இதே மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல உள்ள பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Kausalya. Thanks for watching.